அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற 14/4/2026 ஏப்ரல் 14 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த பராபவ வருஷத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9860098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். பொதுவாக மிதுனராசி அப்படின்னு எடுத்தனாலே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், அது கணக்கு வழக்கு இதில் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். புதன் தான் கணித மேதை, புதனும் கன்னியும் அதில் சிறந்து விளங்குவார்கள். படிப்புத்துறையில் சிறந்து விளங்குபவர்கள், வித்தைக்காரர்கள், மற்றவர்கள்ட்ட இல்லாத ஒரு திறமை நம்மகிட்ட இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்கள் மிதுனம், கன்னி. இது ரெண்டுமே பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், போதிக்கக்கூடியவர்கள். புதன் தான் ஆச்சாரியர், நல்லா தெரிஞ்சுக்கணும். வித்தை, பெயர், புகழ், கல்விக்கெல்லாம் புதன் தான் அதிபதி, குருன்னு நினச்சிக்கிறோம். புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்போவுமே. அப்பேற்பட்ட அதிபதியை கொண்டவர்கள் மிதுன ராசி நேயர்கள். அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தால் மிகச்சிறப்பான ஒரு நேரம். இவ்வளோ நாளாக ராசியிலே குரு பகவான் இருந்து ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு இருந்தார். குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கார். அப்போது ஜென்ம குரு ராமர் வனத்திலே, ராமரே வனவாசம் போன நேரம். வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், மனைவி, மக்கள், ராஜ்யம் எதுவும் வேண்டாம், விட்டா போறன்னு ஓடிட்டார் 16 வருஷம். காரணம் என்ன சொல்கிறாங்க? ஜென்மத்தில் குரு வந்ததுனால. அந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது இந்த ஆண்டில் விலகுது. ஜூன் மாதத்தில் போயிடும், உங்களை விட்டு விலகும். விலகும் பொழுது 2ஆம் இடத்துக்கு வருவார். மிகச்சிறப்பானதோடைய இடம் குருவை பொறுத்த வரைக்கும். 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல குரு பகவான் இருந்தால் அவன் தான் அந்த ராஜா. குரு மாறுற வரைக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்கிறோம். குடும்ப அமைப்பு சீராக இருக்கும். குடும்பம் அப்போ தான் செட்டில் ஆகும். திருமண பேச்சு கைகூடும், குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும். நீங்கள் வேண்டாம்னாலும் திருமணம் நடக்கும். விரும்பிய வரன் அமையும். தட்டிப்போன திருமணம் நிச்சயிக்கப்படும். திடீர் திருமணங்கள் சில பேருக்கு நடக்கலாம். வம்சவருத்தி ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகை நட்டுக்கள் உண்டாகும். பொருளாதார அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்பு நிதி, எப்போவோ யாருக்கோ கொடுத்துருந்த பணம் திருப்பி கொண்டு கொடுப்பான். வராதுன்னு நினைச்சிருக்கிற பணம் வரும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய வண்டி வாகனங்கள் வசதிகள் பெருகும். ஸ்திரீ சேர்க்கை உண்டாகும். மன மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷமாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனங்கள் பண்ணலாம். ஆன்மீக வழிபாடுகள் அதிகரிக்கும். குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள், பொதுப்பணித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துக்கு எதுவும் நன்மை செய்வார். விளையாட்டுத்துறை சிறந்து விளங்கும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி பல நாட்களாக நம்ம மேலே ஒரு பிளேம்ஸ், கெட்ட பெயர் இருந்தது. இவன் எதுக்காக மாட்டான், இப்படி தான் அப்படின்லாம் நம்மளை பேசிகிட்டே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். கலைக்கூடங்கள், கலைச்சாலைகள், கலையை உருவாக்கக்கூடிய இடம் கலைக்கூடம். அது 6 கலைகள் 64 தான். 64 கலைகள் உண்டு. ஒவ்வொருத்தர்கிட்டே ஒரு கலை இருக்கும். அந்த கலைகளை எல்லாம், திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தலாம். அதான் சொன்னேன், அந்த கலைகள்லாம் அது எல்லாமே வரும். நாடகம் கலை தான், சினிமாவும் கலை தான், அதில் போடுற ஆர்ட்டுங்களை தான், மியூசிக்குங்களை தான், பேசுகிறதுக்களை தான், நடக்கிறதுக்களை தான், உட்கார்றதுக்களை தான், எல்லாமே ஒரு கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் வேறுபடும். நான் ஒரு மாதிரி சிரிப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பீங்க. அந்த மாதிரி கலைகள் மூலமாக வெற்றி பெறலாம். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி. அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். டெம்பரவரி ஜாபில் இருக்கிறவங்களாம் பர்மனெண்ட் ஆகலாம். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். சனியோட செவ்வாய் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே. குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங் கம்பெனி, இன்ஜினியரிங், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே கூடுதல் நன்மை இந்த ஆண்டு ஏற்படுது. யோகங்கள் அதிகரிக்குது. இருந்தாலும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சந்திருக்கிறதுனால எதுக்கும் மிதுனராசினியர்கள் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் தசாபுத்தி விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகம் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த பலன்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும்.
பொதுவாக மிதுனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷத்தில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த வருடம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி. அன்பார்ந்த நேயர்களே, நம்ம டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக இதுவரை இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை தெளிவாக விரிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவும் சொல்கிறது தான். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்டுகள் பிறந்தாலும், என்ன ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான் நன்மையையும் அனுபவிக்க முடியும், தீமையிலிருந்தும் விலக முடியும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இந்த ஒரு வருஷத்திற்கு நாம் எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். இது எல்லாருக்கும் நான் எப்போ சொல்கிறது தான். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், நன்மைகளும் இருக்கலாம். இந்த நன்மையை தெரிஞ்சுக்காமே அதில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையை நோக்கி நாம் போகும்போது நாம் பண்ணுற எந்த காரியங்களும் நமக்கு சரியாக அமையறதில்லை. அப்போ புத்திசாலித்தனமாக நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு அந்த பாதையில் போகிறது நமக்கு நன்மையை தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.